அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங் டு ஆல். பார்க்கலாமா? வலைக்கும் சலாம் சார், பார்க்கலாம். வேற யாராவது படிக்கணுமா? புதுசா படிங்க. புதுசா அக்பர் பாட்ஷா படிக்கிறீங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் யாராவது புதுசா படிங்க. கரண்ட் அஃபேர்ஸ் இல்ல பீமா பாத்திமா படிப்பீங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க முடியுமாமா? வேற யாராவது புதுசா கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. ஷானுவே டெய்லி படிப்பது கரெக்டா இல்லைல்ல? வேற யாராவது புதுசா கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. எஸ் சார், படிக்கிறேன் சார். வெரி குட்மா, படிமா. இதுதான் தேவை. வெரி குட், படிமா. கரண்ட் அஃபேர்ஸ் படிமா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் படிமா. செகண்ட்ஸ். வேலையில் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியத்திற்கான உலக தினம் என்பது அனைத்து தொழிலாளர்களுக்கும் பாதுகாப்பு. வேலை பாதுகாப்பு, வேலைக்கான பாதுகாப்பு. ஓகேவா? செக்யூரிட்டி, வேலைக்கான பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஆரோக்கியமா? எஸ் சார். ஆரோக்கியத்திற்கான உலக தினம் என்பது ஆரோக்கியத்திற்கான உலக தினம் அனைத்து தொழிலாளர்களுக்கும் பாதுகாப்பான மற்றும் ஆரோக்கியமான வேலை நிலைமைகளை மேம்படுத்துவதற்காக ஏப்ரல் 28 அன்று நான் எழுதணும். நீ ஏதோ இது மாதிரி நான் ஏஐ கிடையாது, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிடையாது. இது வந்து எப்படி எழுதுறாங்க போர்டுன்னு பார்த்து தான் படிக்கணும். ஓகேவா? ஆரோக்கியத்திற்கான தினமா? ஏப்ரல் 28 சார். ஏப்ரல் 20 ஆரோக்கியத்திற்கான தினம். ஏப்ரல் 20 ஏப்ரல் 28 தினம். அதுக்கான தினம் கொண்டாடுறோம் நம்ம. 28 தீம் இருக்கா? கருப்பொருள் ஏதாவது சொல்லிருக்காங்களா? தீம் ஏதாவது உண்டாமா? கருப்பொருள் ஏதாவது உண்டா? வரலாறு மற்றும் முக்கியத்துவம். வேலையில் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியத்திற்கான உலக தினம் முதலில் 2003. இது வந்து அரசியலமைப்புல வழிகாட்டும் நெறிமுறையிலே வருது. நம்ம ஐக்கிய நாடுகள் சபையின் சிறப்பு நிறுவனமான சர்வதேச தொழிலாளர் அமைப்பால் ILO கொண்டாடப்பட்டது. இது வந்து நம்ம அரசியலமைப்புல வழிகாட்டும் நெறிமுறைகளிலே வருது. ஆமா சார். வழிகாட்டும் நெறிமுறைகளுக்கு பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பி, அதிலே வேலையில வந்து நமக்கு என்ன பண்ணோம், மேலாண்மையில் தொழிலாளர்கள் பங்கெடுப்பு, தொழில் செயல் அழுத்தல வந்து எல்லாமே இருக்குன்னு சொல்லி வந்துருக்கு. புரியுதா இல்லையா? அப்போ இந்த டிபிஎஸ்பி இதிலே வருது. இதில் வருது, டிபிஎஸ்பிலே நமக்கு வருது. அப்புறம் ILO சொல்லியிருக்குது. இது இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன். இதுக்கான தகுதிகள் வரைச்சிருக்குது. புரியுதா இல்லையா? அது 1919 ஆரம்பித்த உலக பழமையான நிறுவனம். அது உலகத்தினுடைய பழமையான நிறுவனங்கள் ஒன்று. யார்? ILO, உலக தொழிலாளர் அமைப்பு. ஓகேவா? ரொம்ப ரொம்ப பழமையான அமைப்பு அது. உலகத்தினுடைய பழமையான அமைப்பு. முதல் உலக போருக்கு பிறகு ஆரம்பிக்கப்பட்ட மிக பழமையான அமைப்பு ILO ஒன்று. அதுவும் இதுக்கு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்குது. வேலைக்கு, பாதுகாப்புக்கு, ஆரோக்கியத்துக்கு வந்து கைட்லைன்ஸ் கொடுத்து ILO தொடங்கப்பட்டது. புரியுதா இல்லையா? 19 தொடங்கப்பட்டது. ரெண்டாவது பாயிண்ட், தேசிய பொது நிதி மற்றும் கொள்கை நிறுவனம் NIPFP 2024 to 25 தேசிய பொது நிதி மற்றும் கொள்கை நிறுவனம். பொது நிதி அப்புறம் கொள்கை நிறுவனமா? NIPFP. கொள்கை என்ன சொல்றாங்க? 2024 to 2025 நிதியாண்டில் இந்தியாவின் GDP வளர்ச்சி 7.1% ஆக இருக்கும் என்று கணித்துள்ளது. 7.1 மாறும்னு சொல்றாங்க. அதிகமான வளர்ச்சி 7.1%. ஜிடிபினா என்ன? நாட்டினுடைய மொத்த உற்பத்தி. ஜிடிபி என்பது நாட்டின் மொத்த உற்பத்தி வந்து எவ்வளோ? 7.1% இருக்குன்னு பார்க்குறாங்க. நாட்டினுடைய மொத்த உற்பத்தி. யார் சொல்றா? நிறுவனம் தேசிய பொது நிதி கொள்கை நிறுவனம் சொல்லுது. உற்பத்தி 7.1 இருக்குன்னு சொல்றாங்க. நாட்டின் மொத்த உற்பத்தி 7. உள்நாட்டு உற்பத்தி, நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி இது ஜிடிபி என்பது. ஓகேவா? கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் 7.1 இருக்குன்னு சொல்றாங்க. இது நல்ல ஒரு வளர்ச்சி விகிதம் உங்களுக்கு. அடுத்தது தேர்ட் பாயிண்ட் சார். மூணாவது பாயிண்ட்டுமா? தேர்ட் பாயிண்ட், சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ICC பாகிஸ்தான் கிரிக்கெட் ஜாம்பவான் சனாமிர் ICC மகளிர் ICC பாகிஸ்தான் மகளிர் கிரிக்கெட்டா? ஆமா சார். மகளிர் கிரிக்கெட் அணி. இவர் பேர் என்னமா?
உங்க பேர் என்னம்மா? மகளிர் கிரிக்கெட் அணி வீரர் யாரு? உங்க பேர் என்னம்மா? சனா மீர் சார். சனாவா? ஆமா சார். சனா என்ன நியமிச்சிருக்காங்க? என்ன பண்ணிருக்காங்க? ஏதாவது புது போஸ்ட் கொடுத்துருக்காங்களா? அம்பாசிடர் சார். எதுக்கு அம்பாசிடர் சார்? வர ஐசிசி உமன் T20 வேர்ல்டு கப். தூதுவர். இதுக்கு உலக கோப்பைக்கான தூதுவரா இவரை நியமிச்சிருக்காங்க. உலக கோப்பை தூதுவர். உலக கோப்பைக்கான தூதுவரா அவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. நியமனம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அவர் தான் அதனுடைய அதே மாதிரி ஐசிசி ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு சொன்னான். எங்க இருக்குது ஐசிசி ஹெட் குவார்டர்ஸ்? துபாய். துபாய் யுஏஇ இருக்குது. அபுதாபியில் இருக்கு, துபாயில் இருக்கு. துபாய்னா அது நகரம் தெரியுமா இல்லையா? 6 இதா இருக்கும். 7 மாகாணங்களை கொண்டது யுஏஇ. அடுத்த பாயிண்ட் பா. அடுத்த பாயிண்ட்டுமா? 4வது பாயிண்ட்டுமா? வேற யாராவது படிங்க. கேக்குதா? 4வது பாயிண்ட் என்னமா? சார் நான் படிக்கவா சார்? உங்க என்ன நாங்க அவங்க தெரியல சார். சரி படிமா. அதானி குழுமத்தின் கேரளாவில் உள்ள விழுஞ்சம் துறைமுகம். அதானி குழுமம் தெரியுமா? இந்தியாவில மிக முக்கியமான குழுமம் அதானி குழுமம் தான். இவங்க என்ன பண்றாங்க கேரளால? என்ன போட்டுறது கேரளால? இந்தியாவின் முதல் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் துறைமுகமாக போட்டு பேர் படிக்க விழுஞ்சம். விழுஞ்சம்னா முக்கியமான போர்ட், அதிகமா மீன்பிடி போட்டு விழுஞ்சம் துறைமுகத்தை என்ன பண்ணிருக்காங்க? முதல் பண்ணிருக்காங்க துறைமுகத்தை முதல் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் துறைமுகமாக முதல் டிரான்ஸ்ஷிப்மெண்ட்னா ஈஸியா எளிதாக எல்லா வர்த்தகமும் ஈஸியா கப்பல் வந்து கொண்டு வரலாம். டிரான்ஸ்ஷிப்பா கொண்டு வந்துருக்காங்க. அப்ப வந்து ஈஸியா நீங்க பொருட்களை மாற்றிக்கொள்ள முடியும். புரியுதா இல்லையா? கார்கோ வருமா இல்லையா? அந்த கார்கோவை எளிதா நீங்க போட்டு கொண்டு வர முடியும். கார்கோவை அதற்கான இதை வந்து அங்க விழுஞ்சம் ஏர்போர்ட்ல கேரளால அதானி குழுமம் தொழில்நுட்ப ரீதியாக முதல்ல கொண்டு வந்திருக்கு. எழுதிக்கோ. தொழில்நுட்ப ரீதியாக முதல் அதான் கொண்டு வந்திருக்காங்க. புரியுதா இல்லையா? அவங்க தான் முதல் தொழில்நுட்ப ரீதியாக கொண்டு வந்திருக்காங்க. அவங்க என்ன நாங்க படிச்சவங்க? பீமா பாத்திமா கேக்குதா? சார் நெட்வொர்க் ப்ராப்ளம்ல கட் ஆயிடுச்சு சார். சரிமா சரி. 5வது பாயிண்ட் படிக்க ஆரம்பிங்க நீங்க. ஓகேவா? ஓகே சார். பொறுமையா படிங்க, அப்பதான் எழுத முடியும். ஓகேவா? ஓகே ஃபர்ஸ்ட் சார். பாயிண்ட் முக்கியம்பா. வேலை, பாதுகாப்பு, ஆரோக்கிய தினம் ஐநா சபையும் கொண்டாடுது. உலகத்தின் பழமையான சர்வதேச அமைப்பு இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் கொண்டாடுது. அதே மாதிரி தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பை வந்து நம்ம அரசியலமைப்பும் கொடுக்குது, வழிகாட்டும் நெறிமுறைகளும் கொடுக்குது. 2வது வந்து ஜிடிபி வந்து 7.1% இருக்கும் என்று ஒரு நிறுவனம் தெரிவிச்சிருக்குது. 3வது பாகிஸ்தான்ல சனா வந்து தூதுவரா நியமிக்கப்பட்டிருக்காங்க. அப்புறம் அதானி குழுமம் விழுஞ்சத்தினுடைய போட்டு வந்து என்னது ஷிப்புகளை வந்து வெளிப்படையாக கொண்டு வந்த கப்பல்களை வந்து வெளிப்படையாக கொண்டு வந்த போட்டா வந்து அறிவிச்சிருக்காங்க. ஒர்க்கிச் ஒர்ஷிப்னா என்ன மீனிங் தெரியுமா? சாப்பிட்றீனா? செய்யும் தொழில தெய்வம். செய்யும் தொழில கேட்பாங்க பழமொழி.
இவ்வளோ நேரம் உள்ள இருக்கிற சீமா. ஐயோ. வேடிக்கை மனிதரை போல் வீழ்வேன் நினைத்தார். நெக்ஸ்ட் போலாம் சார். போலாமா? ஒன் மினிட் சார். ஓகே ஓகே, பொறுமையாக எழுதுமா. நாளைக்கு வேற ஏதாவது படிங்கப்பா, இன்ட்ரெஸ்டாக இருக்கும். முதல்ல சொல்லிடுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. நீங்கள் படிக்கணும் உட்காந்து. கிட்டத்தட்ட அது 10 பக்கம் வரும். நீங்கள் உட்காந்து படித்தாதான் உங்களுக்கு புரியும். இப்போ நான் படிக்கணும்னா டக்கு டக்குன்னு போக முடியாது, புரியுதுல? அப்போ நீங்கள் உட்காந்து படிக்கணும், புரியுதா இல்லையா? யார் வேணா படிக்கலாம் இனிமேட்டுக்கு, ஓகேவா? புரியுங்க. எஸ் சார். போலாமா? அடுத்த பாயிண்ட் என்ன படிமா? இவ்வளவு நேரம் தூங்குற ரிஜா, கிளாஸ் நடத்தும் போதுதான் நீ வந்து டார்வின் தியரி நிரூபிக்கிற. டார்வின் தியரி என்ன தெரியுமா? டார்வினுடைய தியரி என்ன ரேஷ்மா? சார், evaluation theories, original species. படிமா, அடுத்த பாயிண்ட் படிமா. வெளி விவகார அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர், சௌமியா அவஸ்தி மற்றும் புரியுமே, வெளி விவகாரத்து அமைச்சர் யாரு? எஸ். ஜெய்சங்கர், சௌமியா அவஸ்தி. வெளி விவகாரத்து அமைச்சர் பேர் ஜெய்சங்கர், IAS ஆபீசர். இது சௌமியா அவஸ்தி மற்றும் ஸ்ரபனா பருவா. ஜெய்சங்கர், ஓகேவா? அவர் என்ன புக் வாங்கியிருக்கிறாரு, பெற்றிருக்கிறாரு? நியூக்ளியர் டைட்டன்ஸ் புத்தகத்தின் நகலை பெற்றார். நியூக்ளியர் இந்தியாஸ் நியூக்ளியர் டைட்டன்ஸ். நியூக்ளியர் இந்தியாஸ் நியூக்ளியர் டைட்டன் புத்தகத்தின் நகலை பெற்றார். இந்தியா நியூக்ளியர் அப்புறம் டைட்டன்ஸ். யார் எழுதுன அந்த ஆத்தர் யாரு? என்ன சார்? இந்த புத்தகத்தின் ஆத்தர் யாருமா? சௌமியா அவஸ்தி மற்றும் ஸ்ரபனா பருவா சார். ஜெய்சங்கர் பெற்றுக்கொள்கிறார். இந்த புத்தகத்தின் ஆசிரியருடைய பேர் என்ன? சௌமியா சார். சௌமியா and Sarbana Barua. சௌமியா தான் அந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர், புரியுதா இல்லையா? இதுதான் முக்கியமான பாயிண்ட். அடுத்த பாயிண்ட்ப்பா. இந்தியாவின் மக்கள் தொகையில் கணிசமான பகுதியினரின் பிரதான உணவான அரிசி நாட்டின் இந்தியா மக்கள் தொகையில கிட்டத்தட்ட 60% அரிசி தான் யூஸ் பண்றோம். இந்தியாவின் மக்கள் தொகையில வந்து கிட்டத்தட்ட 60% அரிசி தான் யூஸ் பண்றோம். அரிசி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், ஓகேவா? அதுல வந்து எந்த மாநிலங்கள் இந்தியாவில் 2024 எந்த மாநிலங்கள் வந்து லீடிங் இருக்குன்னு பார்த்தோம். மாநிலங்களுடைய இடங்கள் பார்க்கணும். 10 இடங்கள் கொடுத்துருக்காங்க. மேற்கு வங்காளம். ஃபர்ஸ்ட் மேற்கு வங்காளம் வருது. தெற்கு மண்டலம், மேற்கு பகுதி, வடக்கு பகுதி, கிழக்கு. மேற்கு வங்காளம். அப்புறம் ரெண்டாவது யூபி சார். யூபி. உத்தரப்பிரதேசம் வருது. மூணாவது பஞ்சாப். பஞ்சாப். தமிழ்நாடு வருது. 4 சார். 4th சார். 4th வந்து தமிழ்நாடு.
அடுத்த பாயிண்ட். சீனாவின் விண்வெளி திட்டத்தின் சமீபத்திய முன்னேற்றத்தில் ஷென்சோ 18 விண்கலத்தில் 3 பேர் கொண்ட குழுவினர் சீனாவின் வெற்றிகரமாக விண்வெளி திட்டம் வந்து விண்வெளி திட்டம் மனிதனை விண்ணுக்கு அனுப்புறாங்க. கரெக்டா? விண்வெளி திட்டம் வந்து மனிதனை விண்ணுக்கு அனுப்புறாங்க. 3 பேர் சார். மனிதனை விண்ணுக்கு அனுப்பும் திட்டம். மூணு பேருக்கு கொண்டது போதும். நமக்கு ககன்யான் திட்டம் இருக்கு. இந்தியா அது புரியுதா இல்லையா? இந்தியாவோட விண்வெளி வீரர்களை அனுப்புறாங்க. இந்தியா வந்து ககன்யான். எழுதி இந்தியாவோட திட்டம் ககன்யான். இஸ்ரோவுடைய திட்டம் அது ககன்யான் என்பது. இஸ்ரோ வந்து மனிதர்களை வந்து விண்ணுக்கு அனுப்பும் திட்டம் அது. புரியுதுல்ல? கரெக்டா எழுதுங்கப்பா. இந்த உற்பத்தி பார்த்தீங்களா? தமிழ்நாடு அரிசி உற்பத்தியில வந்து இங்க எங்க ஆராய்ச்சி மையம் இருக்குது? தமிழ்நாட்டில் ஆடுதுறையில் இருக்குது. நெல் தஞ்சாவூர். ஆடுதுறை மாதிரி தஞ்சாவூர்ல ஆடுதுறையில் இருக்குது. தஞ்சாவூர்ல தான் சார் இருக்கு ஆடுதுறை. தஞ்சாவூர் எஃப்சி இருக்குது. 10வது புக் படிக்குது இல்லையா? எழுதிக்கோங்க. சார் சொல்லுங்க அப்துல் ரஹ்மான். அந்த 6 பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் நீங்க சொல்லுங்க சார். இந்தியாவில் அதிக மக்கள் தொகை 60% பேர் வந்து அரிசி யூஸ் பண்றாங்க. அதுல 2024 வந்து அரிசி உற்பத்தி மாநிலங்களை கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேற்கு வங்காளம், 2வது உத்தரப்பிரதேச், 3வது பஞ்சாப், 4வது தமிழ்நாடு. நான் எழுதிட்டேன் சார். போலாமா? ரிவிஷன் போலாமா? சார் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள ஆடுதுறை தான் சார். ஆடுதுறை தான் சொல்றான். தஞ்சாவூர் எப்படி சொல்ல முடியும்? இப்ப நீ இருக்கிறது மதுரைனா, இப்ப நீ மேலூர் இருக்குன்னா மேலூர் தான் மதுரை சொல்ல முடியுமா? இல்ல சார், அது வந்து தஞ்சாவூர்ல இருக்கனால தஞ்சாவூர்னு சொன்னேன் சார். தஞ்சாவூர்ல ஆடுதுறை இருக்குது. தப்பா கொடுத்துக்கூடாது. தஞ்சாவூர் ஆடுதுறைன்னு கொடுத்து ஆடுதுறை தான் ஃபர்ஸ்ட் பொறுப்பு. தெரியுங்களா? தஞ்சாவூர் இப்படி கேட்பாங்க. தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கு சார். பக்கத்துல தஞ்சாவூர் ஆடுதுறைன்னு ஊர்ல இருக்குது. ஆடுதுறையில அங்க பெரிய ஸ்கூலே இருக்கு, ரைஸ் சிட்டின்னு சொல்லி. அந்த ஸ்கூலுக்கே போவோம். இப்போ அட்வைசராக கூப்பிட்றோம். நம்ம இப்போ அந்த ஸ்கூலே இருக்குது. தெரியும் எல்லாத்தையும். ஷபீர் கானுக்கும் தெரியும். ஆடுதுறைன்னு ஒரு ஊரே இருக்குது. தெரியுமா? ஆடுதுறையானு சொல்ல முடியும். இப்போ போடாமா ரிவிஷன்? யாருப்பா காப்பி பண்ணி போடுறீங்க ஸ்லைடா? ரேஷ்மாவா? வெரி குட் ரேஷ்மா. போலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். திராவிட சாஸ்திரி யாரு? பரிதிமார் கலைஞர். சார் சொல்லலாமா இல்ல யாரும் குறிப்பிட்டு சொல்லணுமா சார்? நாங்க சொல்லலாமா? என்னப்பா? நாங்க சொல்லலாமா சார்? யாருன்னா சொல்லலாம். நீங்க இல்ல, யாருன்னா சொல்லலாம்ப்பா. நீங்கன்னு இல்ல, யாருன்னா சொல்லலாம். புரியுதா இல்லையா? பரிதிமாறு கலைஞர். அவருடைய இயற்பெயர் என்ன? அவருடைய இயற்பெயர் என்ன? சூரிய நாராயண சாஸ்திரி. அவ்வளவுதான். சாஸ்திரி.
இயற்றமிழ்னா என்ன? இயற்றமிழ் மாணவனா என்ன? இயற்றமிழ் வீட்டுக்கு வந்து தமிழ் சொல்லி கொடுக்குறாங்க. தமிழ் இல்லத்தில் தமிழ் கற்றல். தமிழ் மாணவனா இல்லத்தில் தமிழை கற்றல். அவர் இல்லத்துக்கே கூட்டு வந்து தமிழை கற்றுக் கொடுத்தார். இல்லத்தில் தமிழ் கற்றல். ஐஎம்எஃப் தலைமையிடம் எங்க இருக்குது? நேற்று கூட சொன்னேன். இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டோடைய தலைமையிடம். சர்வதேச நான் சொல்லிட்டேன் சார். சொல்லு, யாருன்னா சொல்லலாம். நேற்று சொன்னே கீதா கோபிநாத் அவங்க இதுதான் இருக்காங்க. இதுதான் துணை இயக்குனராக இருந்தாங்க. கீதா கோபிநாத் பார்த்தாங்க, இதனுடைய துணை இயக்குனர் இருந்தாங்க. அவங்க தான் சொன்ன பார்த்தீங்கன்னா யார் டாப்பரா வந்தா தெரியுமா? இக்பால் சிங் தாலிபார். அவங்களுடைய மனைவியா இருக்காங்க. இப்போ புரிதா இல்லையா? துணை இயக்குனராக இருந்தாங்க. இதில் ஐஎம்எஃப்ல துணை இயக்குனர். அதே மாதிரி சௌமியா சுவாமிநாதன் அதுல வந்து அவங்க இயக்குனராக இருந்தாங்க. 2 பேருமே தமிழர்கள். சௌமியா சுவாமிநாதன் வந்து ஹூல இருந்தாங்க. ஹூட் ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குது? ஜெனீவா. ஹூ டே எது தெரியுமா? ஏப்ரல் 7. அதான் உலக சுகாதார தினம். உலக சுகாதார தினமா அதை அறிவிக்கிறோம். உலக சுகாதாரமா அது அங்கதான் அமைந்திருக்கின்றது. ஆர்மி ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குது? மும்பை. கவர்னர். கவர்னர் யாருமா? சக்தி காந்ததாஸ். சக்தி காந்ததாஸ் ஐஏஎஸ். எழுதிக்கோங்க. உன்னை பார்த்தா சிரிப்பா இருக்குச்சா? போ என்ன பண்ண முடியும்? போ, எதையுமே சொல்ல முடியாது உங்கள்கிட்ட. அவன் சொன்னான் பார்த்தியா, சித்திரம் கைப்பழக்கம், செந்தமிழ் நாப்பழக்கம், வயிற்றுக்கு ஒரு கல்வி மனப்பழக்கம். அந்த வயிற்றுக்கு ஒரு கல்வியை பண்ணிட்டு இருக்கோம்பா. நான் சில கேள்விகள் வந்து ஆச்சரியப்பட வைக்கிறது அப்துல் ரகுமான். நான் வந்து நடத்துறதே 1.25 மணி நேரம் தான் இந்த ஷீட் இருப்பேன். புரியுதா இல்லையா? அப்போதான் என் பையனும் இதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. சரிங்களா? நான் நடத்துறதே 1.25 மணி நேரம் போயிட போகிறேன். இப்போ இது அவ்வளோ. அதுக்கு முன்னாடி எவ்வளோ 24 மணி நேரம் இருக்குது. புரியுதில்ல? இது ரெக்கார்ட் ஆகும் போது பல்வேறு விஷயங்கள் நம்ம வந்து பதில் சொல்கிறோம். அந்த அல்லாஹ் வந்து அவங்க அந்த பொறுமையை கொடுக்கணும். நாம தான் வேண்டிக்கணும் அல்லாஹ். சார் அப்படிடா. இப்ப இவங்க வந்து இப்படி அப்படி போவாங்க. டிஸ்ட்ராக்ஷன் புரியுதா இல்லையா? இப்ப வந்து ஒரு எஸ்பி பேசுவார் தெரியுமா? மைக் 10 அப்படி டிஸ்ட்ரிக்ட் காமா இருக்கு தெரியுமா? மைக் எஸ்பி வந்துட்டான் அவ்வளவுதான். மைக் அப்படி காமா இருக்கும். புரியுதுல்ல? அவர் பேசுவார். இப்போ ஒரு இன்னைக்கு ஒரு டிஹெச் என்ற பேசிட்டு இருந்தார். சில விஷயங்கள் சொன்னாரு. நான் எஸ் சார் ஓகே சார் எஸ் சார் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். புரியுதா இல்லையா? ஏன்னா அவங்கள்ட்ட போய் நம்ம வந்து இது சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க போலீஸ் ஆஃபீஸராக இருந்தாங்க. புரியுதா? அதான் விரும்புவாங்க. ஐஜியா இருந்தவர். இது ஒரு சில விஷயங்கள் வந்து பேசினார் திருச்சிக்கு வந்து. அப்போ நான் வந்து எஸ் சார் ஓகே சார் தான் சொல்லுவார். அவர் உங்கள்கிட்ட பேசும்போது மகிழ்ச்சியா இருக்கு, வீட்டுக்கு போனால் ரொம்ப எரிச்சலாக சொல்லுவார். புரியுதுங்களா? இப்போ ஒரு வேலைகள் இருக்கும்போது இப்போ ஒரு ஆன்லைன் கிளாஸ் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. கொஞ்ச நேரம் நான் வந்து என்னுடைய இருக்கக்கூடிய கோர் வந்து மாறி என்ன நான் கேள்வி கேட்கும் நான் நினைப்பேன். என்ன பண்ண என்னுடைய கோர் மாறிடும். தெரியுங்களா? எடிசன் வந்து சாப்பிட கூட போக மாட்டார். தெரியுங்களா? யார் எடிசன்?
கண்டுபிடிப்புகளை தந்து லேபுக்கு போனார்னா அவர் வந்து முகத்தை கூட பார்த்தது கிடையாது. அவர் பாட்டு லேபுக்கு போனா அவருக்கே தெரியாது. அதனாலதான் அவ்வளவு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சார் அவர். சார் இந்த ஒரு டவுட் சார், சௌமியா சுவாமிநாதன் சொன்னீங்கல்ல, உலக சுகாதார நிறுவனத்தினுடைய ஒரு மண்டல இயக்குனரா இருந்தாங்க. இருக்காங்க மண்டல. ஆமா, மண்டல இயக்குனர்னா ஒவ்வொரு ரீஜனா பிரிச்சிருப்பாங்க. ஏசியா, பசிபிக்னு. அந்த ஏசியா ரீஜன் இருப்பாங்க. இப்ப இல்ல சார், முன்னாள் இருப்பாங்க நினைக்கிறேன். இப்ப இருக்கான்னு கொரோனாப்ப அவங்கதான். கொரோனா பீரியட்ல 2020, 2021 அவங்க தான் இருந்தாங்க. இப்ப இருக்கான்னு நீங்க செக் பண்ணுங்க. ஓகேவா? நீங்க செக் பண்ணிட, ரேஷ்மா செக் பண்ணிச்சு யார, நம்ம இக்பால் சிங் தாலி அப்படி செக் பண்ணிடாதீங்க. புரியுதுல்ல? இக்பால் சிங் தாலிவார் வாஷிங்டன்ல ஒரு என்னது ஒரு சேவை அமைப்பு எடுக்கிறாரு. ஐஏஎஸ் ரிசைன் பண்ணிட்டாரு. அவர் தான் டாப்பர். ஐஏஎஸ் ரிசைன் பண்ணிட்டாரு. புரியுதா இல்லையா? அவங்க மனைவி தான் கீதா கோபிநாத். அவங்க தான் வந்து IMFல வந்து இணை இயக்குனரா இருக்காங்க. துணை இயக்குனர் நினைக்கிறேன். ஆமா, டெப்டி டைரக்டரா இருக்காங்க. சார் அவங்க பேர் போட்டப்போ அப்படிதான் சார் வந்துச்சு. அதான் நம்ம அதை வந்து போட்டோ எனக்கு தெரியும். நான் போட்டோ வச்சு எனக்கு சர்ச் பண்ணி அதுக்கப்புறம் அவர் பற்றி பயோடா பண்ணும் போது தான் அப்புறம் அவர் ஃப்ரெண்டு இருக்கிறார் ஒருத்தர், ஹைகோர்ட் அட்வொகேட் கலைவானான்னு சொல்லி. அப்புறம் அவர்கிட்ட கேட்டாவா இருக்காருப்பான்னு சொல்லி அப்புறம் அவங்க சொன்னாங்க. சார் நேற்று டெஸ்ட் எழுதுனோம்ல சார், மார்க் தெரிஞ்சுக்கிட்டீங்களா சார்? எங்க மார்க்ஸ் எல்லாம் மார்க் எவ்வளோ? நான் 90 சார். ஆனா அவங்க கேக்குறப்ப டோட்டல் மிஸ்டேக் 88ன்னு சொல்லிட்டேன். ஆனா 90 சார். வெரி குட். நல்ல மார்க். 90னா சூப்பர் மார்க். ரேஷ்மானா எவ்வளோ சென்டமா? சார் 94 சார். போலாமா? கொஸ்டின் டிஸ்கஷன் போலாமா? எழுதியாச்சு சார். ரைட். கொஸ்டின் டிஸ்கஷன் போலாமா? ரைட். கரெக்டாக ஸ்லைடை காப்பி பண்ணி போடுங்கப்பா. ஓகேவா? இறைவன் கிருபையாளனாக இருப்பான். ஓகேவா? போலாமா? வேலூர் கழகம் என்ற ஆண்டு யாருன்னா சொல்லலாம்ப்பா? 1806. வேலூர் கழகம் என்ற ஆண்டு 1806. முக்கியமானது 6 தான். நெருக்கட்டும் சேவலை யார் ஆண்டா? யார் ஆண்டா மனோஜ்குமார்? நெருக்கட்டும் சேவல் பகுதி யார் மாண்டா? நெருக்கட்டும் சேவல் பகுதியை புலித்தேவர் பகுதி ஆண்டவர் வந்து புலித்தேவர். புலித்தேவர் தமிழ் இங்கிலீஷ்ல படிக்கிற போல அது மாதிரி படிக்கிறான். வீரமங்கை யாரு? உடைய கணவர் பேர் என்னன்னு தெரியுமா? செல்லமுத்து. ஏமா நீ வர? செல்லமுத்து அவங்க அப்பா பேரு. வேலு நாச்சியாருடைய கணவர் பேர் என்ன? வதுகநாதர். சிவகங்கை சீமை அவங்க கணவர். முத்து வடுகநாதர். சிவகங்கை சீமை ஆண்டவன் அவங்க. விருப்பாச்சி எங்க இருக்குது? இந்த மாவட்டம் விருப்பாச்சி எந்த மாவட்டம் இருக்குது? இந்த மாவட்டமா விருப்பாச்சி? பார்த்துட்டு என்ன மாவட்டம் விருப்பாச்சி? திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். விருப்பாச்சி திண்டுக்கல். ஊமத்துறை யாரு? கட்டபொம்மனுடைய சகோதரன்னு சொல்லுவாங்க. திருச்சி பிரகடனம் எந்த ஆண்டு? திருச்சி பிரகடனம்.
எந்த ஆண்டுமா? 1854. கரெக்டா சொல்லுங்க. திருச்சி பார்த்து கூட சொல்லுங்க. திருச்சி பிரகடனம் எந்த ஆண்டு? முக்கியமான கொஸ்டின் அது. எல்லாமே சேர்ந்து அறிவிப்பாங்க. ஓகேவா? இந்த ஆண்டு திருச்சி ப்ரொக்ளமேஷன்ஸ் இன் தமிழ்நாடு எந்த ஆண்டு? திருச்சி பிரகடனம் எந்த ஆண்டு? Sir, 1801, sir. 1801. 1. அதான் 1800 இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ரேஷ்மா. 1801 எழுதிக்கோங்கப்பா. சப்ஜெக்ட் போலாம்ப்பா. இதெல்லாமே தமிழ்நாடு ஹிஸ்டரியில முக்கியமான கொஸ்டின்பா. ஓகேவா? முத்து ஒதுக்கனால ரொம்ப முக்கியம். நாளைக்கும் தமிழ்நாடு கேட்கறேன். இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது கேட்கறேன். அதெல்லாம் கண்டிப்பா யூனிட் 8ல பேஸ் பண்ணி ரிப்பீட் ஆகும். யூனிட் 8 to 9 ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதான் வந்து அடிப்படையாக இருக்கும். யூனிட் 8 to 9. சார் நேத்து இயல் 2 டெஸ்ட் எழுதுனோம்ல சார். இயல் 3லயும் ஜிகே இது ஜியோகிராபி சம்பந்தப்பட்டது இருக்கு சார். முதல்ல அமௌண்ட் ரெடி பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஐயாவை கூப்பிடுவோம். 3000 ரூபாய் கேட்கறாரு அவரு. அமௌண்ட் ரெடி பண்ணிடுவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் அவர் கூப்பிட்டு கொடுத்து எடுக்க சொல்லுவாங்க. 2 இயலுக்கும் எடுக்க சொல்லுவோம். ஓகேவா? ஓவரால் 10th வச்சிரலாம்ல சார். ஓவரால் 10th புக் ஃபுல்லா வச்சிரலாம்ல சார். சொல்லல. அதுக்கு ரெடி பண்ண சொன்னா அமௌண்ட் அவரை கொடுக்கணுமா இல்லையா? இப்போதைக்கு ஒண்ணுமே இல்லை. அவன் கொடுத்ததெல்லாம் செலவாகி கொண்டு விட்டது. இனிமே இருந்ததா இருந்தா கொடுத்து வைக்க சொல்லுவோம். இந்த துறை வந்து ஒரு நாள் என்னால் முடியல தெரியுமா? நான் ஒரு வெளியூர்ல இருந்து அவங்களுக்கு ஒரு நாள் கிளாஸ் எடுக்கணும் 3000 ரூபாய் கேட்டாங்க. பா நீ வேணாம்ப்பா நான் டெஸ்ட் வச்சுருமான்னு சொன்னேன். தெரியுங்களா? அந்த மாதிரி அந்த டெஸ்ட்டுக்காக 2000 கொடுத்தா அவங்க டெஸ்ட் எடுத்து கொடுப்பாங்க. ஒரு நாள் 3000 ரூபாய் கேட்டாங்க. அப்பா வேணாம்ப்பா நான் பார்த்துடுறேன் சொன்னேன். சாதாரண துறையில ஒரு பக்கம் டைப் படிக்கிறது 50 ரூபாய் கேட்பான். ஒரு ஸ்லைடு போறதுக்கு 60 ரூபாய் கேட்கறான். புரியுதா இல்லையா? அதான் வெவ்வேறு மாதிரி விஷயம். போய் ஒரு டைப்பிஸ்ட் போய் பாருங்க. டைப் பண்ணி கொடுங்க 50 ரூபாய். நீ ஒரு பக்கம் புரியுதுல்ல? நெக்ஸ்ட் போலாம் சார். கிளாஸ் இருக்கான்னு சொல்லு. சார் கிளாஸ் இருக்கான்னு சொல்லு. நெக்ஸ்ட் போலாமா? நீ அட்டென்ட் பண்ணணும். இல்லை ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸ் கூப்பிடாப்பா. ஒரு நிமிஷம் பா. ஒரு கற்பூர சுந்தரம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் கூப்பிடா. ஒரு நிமிஷம். சார் சார் குட் ஈவினிங் சார். சொல்லுங்கள் சார். இப்போ இந்த இன்ஸ்டியூட்டோட டைரக்டாக தான் சார் இருக்கிறேன். ஆமாம் சார். ஆமாம் சார். ஒர்க் போர்டில் இருக்கும் சார். இதுலேயும் பண்ணிட்டு இருக்கோம் சார். இப்போ இல்லை சார், தனியாகவே ரேடின்னு ஒரு ஐஏஎஸ் தனியாகவே பண்ணிட்டு இருக்கோம் சார். ஆமாம் சார். ஆமாம் சார். இங்கே ஆத்தூருக்கு சார். கள்ளக்குறிச்சியில் 2 இடத்துல இருக்குது சார். ஆமாம் சார். ஆமாம் சார். ஆமாம் சார். ஆமாம் சார். என்ன சார்? நீங்கள் வந்து ஆத்தூர் சார். நீங்கள் வந்து ஆத்தூர் சார். வட சென்னை ஆத்தூருக்கு வந்தீங்க சார் நீங்கள். ஆமாம் சார். ஆமாம் சார். ஆமாம் நீங்கள் ஆத்தூரில் இருக்காங்க சார். ஆத்தூர் நீங்கள் வந்தீங்களா? நீ அந்த வீட்டில் எல்லாமே இருக்காங்க சார். ஆமாம் சார். ஆமாம் சார். ஆமாம் சார். ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் சார். ஒன்றும் ப்ராப்ளம் சார். அவங்களும் சிட்டிக்கு தான் போகணும்னு பசங்க விரும்புகிறாங்க. ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் சார். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க சார். ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் சார். ஷிஃப்ட் ஆகலாம் சார். ஆமாம் சார். ஓகே சார். கண்டிப்பாக யூபிஎஸ்சியில் வந்து எல்லாமே கவர் பண்ணுவேன். யூபிஎஸ்சியில் வந்து தமிழ் லிட்ரேச்சர் எல்லாமே, இந்தியன் ஹிஸ்ட்ரி எல்லாமே கவர் பண்ணுவேன். ஜியோகிராஃபி எல்லாமே கவர் பண்ணுவேன் சார். கண்டிப்பாக டீச் பண்ண முடியும் சார். கொஸ்டின் எடுக்க முடியும். மெயின்ஸுக்கு பேப்பர் திருத்திட்டு இருக்கோம் சார். ஓகே சார்.
சரிங்க சார், சரிங்க சார், சரிங்க சார், சரி. நான் அனுப்பிச்சு நான் இன்னைக்கு நீங்கள் ஈவினிங் அனுப்பிச்சு உங்களுக்கு நைட் அனுப்பிச்சுட்றேன் சார் உங்களுக்கு. ஓகே ரைட் சார். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார், கண்டிப்பாக கொடுத்துறேன் சார். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். சார் எவ்வளோ சார் அவங்க கொடுப்பாங்க? அதான் சார் ராஜு போது நிறைய கேளுங்கன்னு சொன்னார். நீங்கள் எவ்வளோ சார் அவங்க கொடுப்பாங்க நீங்கள் தான் சார் சொல்லணும் சார். நீங்கள் சொன்னால் சரியாக இருக்கும் சார். சரிங்க சார், சரிங்க சார். சார் நீங்களே சொல்லுங்கள் சார், நீங்களே ஒரு நாமினலாக வந்து பேசுங்க சார். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கப்புறம் அவங்க சேலரி ஆட் பண்ணணும், ப்ராப்ளம் இல்லைங்க சார். ஓகே ரைட் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சரிங்க சார், ஓகே சார், நான் அதுக்கு பயோடா ஒன்று அனுப்பிச்சிட்றேன் சார். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே ரைட், தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஆமாம் சார், அதுவும் நான் பயோடா கொடுத்துறேன் சார். ரைட் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. பார்க்கலாமாப்பா? இல்லை, அவர் நம்ம புத்தகத்தை வெளியிட்டவர் எம்ஜிஆருடைய பிஏவாக இருந்தவர் கற்பூர சுந்தர பாண்டியன் ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவரெல்லாம் பார்க்கறது நான் மணிக்காலம் நின்று இருக்கிறேன். அவர் நம்மளை கூப்பிடுவார் முக்கியமான விஷயமா, அதுக்காக முதல்ல பேசணும். அதுக்காக தான் போகலாமா? அடுத்தது போகலாமாப்பா? சப்ஜெக்ட்டுக்கு கேட்குதா? போலாம் சார், போலாம் சார். எம்ஜிஆருடைய ஆஸ்தானவனாக இருந்தவர் தெரியுங்களா? அவர்லாம் வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரியாக இருந்தார். அவரை பார்ப்பதற்காக 3 நாள் அதே லைன் கட்டி நிற்பாங்க. யார் எம்டிஸ்னா, யார் கார்பரேஷன் எம்டிஸ்லாம் லைன் கட்டி நிற்பாங்க. அவர் ஒரு ஐஏஎஸ் அகாடமிக்காக நம்மளை கூப்பிடுறாரு. அதுதான் வந்து இது கல்வியினுடைய பெருமை. அது கல்வி தான் உங்களை உயர்த்துகின்ற ஒரே ஆயுதம். போகலாமா? பவர் கட்பா, ஓகேவா? அதனால் கட்டாயம் போல அடுத்தது பார்க்கணும். ஹெச்டிஐ பார்க்கணும்பா, ரொம்ப முக்கியமானது. அது ஏன் எடுக்கிறாங்க என்னன்னு பார்க்கணும். மேஜர் அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். மேஜர் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன பண்ணுறாங்க தான் முக்கியமானது, புரிஞ்சா இல்லையா? அதனுடைய மேஜர் அப்ஜெக்டிவ்ஸ் பார்க்கணும். The major objectives behind publishing the Human Development Index are as follows. என்னென்ன பண்ணுறதுக்கு? To achieve human development, மனித வளர்ச்சியை முன்னேற்றாங்க, டெவலப்மெண்ட் மேம்படுத்துகிறாங்க. To increase people opportunities, choices and freedom around the world. அதே மாதிரி உலகெங்கிலும் மக்களுடைய சுதந்திரங்கள், புரிதா இல்லையா? சுதந்திரம், அவங்களுக்கான வாய்ப்புகளை வந்து கொடுக்குறாங்க. To introduce innovative method concerning human development. ஹியூமன் டெவலப்மெண்ட்டுடைய மெத்தட்ஸ் அறிமுகப்படுத்துகிறாங்க. To advocate for practical policy changes பண்ணுறாங்க. To oppose policies and approaches that stifle human development. மனித வளர்ச்சிக்கு எதிரான கொள்கையெல்லாம் என்ன பண்ணுறாங்க? தூக்கி எறிகிறாங்க. மனித வளர்ச்சியை வந்து முடக்குகின்ற கொள்கையெல்லாம் தூக்கி எறிகிறாங்கப்பா. இதுதான் அதனுடைய முக்கியமான அப்ஜெக்டிவ்ஸ். இதில் முக்கியமான அப்ஜெக்டிவ்ஸ் உங்களுக்கு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் முக்கியமான அறிகுறி. இப்போ வந்து குழந்தை வந்து படிக்க வைக்கணும், 14 வயசு வரைக்கும் உணவு கிடைக்கணும், உறைவிடம் கிடைக்கணும், வாழ்நாள் அதிகரிக்கணும். இதெல்லாம் இதனுடைய முக்கியமான அம்சங்களாக வச்சுருக்காங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கூட கேளுங்கப்பா. 5 முக்கியமானது. டு அட்வான்ஸ் ஹியூமன் டெவலப்மெண்ட், மேம்படுத்தப்பட்ட போகணும், புரியுதா இல்லையா? மேம்படுத்தப்பட்டன்னா நம்ம சாய்ஸை வந்து மாற்றிட்டு மேம்படுத்தப்பட்ட நிலைமைக்கு போகணும். அடுத்ததாக வந்து ஆப்பர்ச்சுனிட்டி, சாய்ஸு, ஃப்ரீடம் அரவுண்ட் த வேர்ல்டு. உலகம் முழுக்க மனித குலம் பரவி இருக்கணும், மனிதாபிமானம் பரவி இருக்கணும். அப்போ தான் ஏழ்மை ஒழிக்க முடியும், புரியுதா இல்லையா? அப்புறம் இன்னோவேட்டிவ் மெத்தட், புதுமைகளை கண்டுபிடிக்கணும். அப்புறம் ப்ராக்டிக்கல் பாலிசி சேஞ்ச் ஆகணும், ஒரே மாதிரி இருக்கக்கூடாது, ஓகேவா? அதே மாதிரி வந்து ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க, ஸ்வச் பாரத். கேள்விப்பட்டீங்களா? தூய்மை திட்டம். இந்தியா தூய்மை திட்டத்தின் மூலமாக, இல்லை திட்டத்தின் மூலமாக நிறைய டாய்லெட்டுக்கெல்லாம் உருவானது தெரியுங்களா?
நான் பாம்பே போகும்போது டாய்லெட் எங்கே இருக்கும், இந்த தண்டவாளத்துக்குள்ள தான் எல்லாமே வந்து தன்னுடைய டாய்லெட்டாக பயன்படுத்தினாங்க. அந்த சுவிட்ச் பாரத் வந்த பிறகு கிட்டத்தட்ட பல கோடி கழிவறைகள் உருவாக்கப்பட்டதன் மூலமாக என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு நோய் கிருமிகள் பரவல் தடுக்கப்பட்டது. அந்த மாதிரி மனிதா குலத்துக்கு எதிரானவையும் தடை செய்யப்பட வேண்டும். உதாரணீங்களா, அதே வறுமை தான் முக்கியம். வறுமை கண்டிப்பாக ஒழிக்கப்பட வேண்டும். கல்வி தரப்பட வேண்டும். கல்வி தான் மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கும், அது தரப்பட வேண்டும். சார் இதுல இருந்து எப்படி சார் கொஸ்டின் கேட்பாங்க? இப்போ இது வந்து எது இல்லைன்னு கேட்பாங்க. விச் ஒன் ஆஃப் ஃபாலோவிங் நாட் கண்டெயின் ஏதாவது கேட்பாங்க. இது வந்து முக்கிய நோக்கம் அல்லன்னு கேட்கலாம், இது முக்கிய நோக்கம் கேட்கலாம், இப்படிலாம் கேட்கலாம். கொஸ்டின் கேட்பான்னு படிக்காத ஷானு. முதல்ல வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் எப்படி மற்ற நாடுகள், இப்போ ஃபின்லாண்ட்லாம் வந்து அட்வான்ஸாக போயிருக்குது கல்வி முறையில். ஹியூமன் டெவலப்மெண்ட் ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். இந்த பின்தங்கி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் நம்மகிட்ட வந்து அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது, தெரியுமா இல்லையா? ரொம்ப பின்தங்கி இருக்கணும் நம்மளாம். ஃபின்லாந்து, ஃப்ரான்ஸு, ஓகேவா, கனடா, இவங்களாம் எங்கேயோ போயிருக்கோம். ஹியூமன் டெவலப்மெண்ட் எங்கே இருக்கிறோம்? 184 நீ இருக்குமான்னு சொன்னா 184 ரேங்க் இந்த இடத்துல இருக்கிறோம். ரொம்ப பின்தங்கி இருக்கும். அட்வான்ஸ்மெண்ட் தேவை. அதே மாதிரி இன்னோவேட்டிவ் மெத்தட்ஸை வந்து வரவேற்கணும். இன்னோவேட்டிவ் மெத்தட்ஸுக்கு பற்றியா புதுமைகளை வரவேற்க வேண்டும். அப்போ தான் சிறப்பாக இருக்கும். இப்போ பேசினவர் பார்த்தீங்களா, ஒரு மிக முக்கியமான ஐஏஎஸ் ஆஃபீஸர், எம்ஜிஆருடைய ரொம்ப க்ளோஸ் அசோசியேட்டாக இருந்தவர். ஓகேவா, டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரியாக இருந்தார், போக்குவரத்து துறையினுடைய செயலாளராக இருந்தவர். ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 100-150 எம்டிகள் நிற்பாங்க. ஒரு மிகப்பெரிய பதவி அது, புரிதா இல்லையா? அவர் அழைக்கிறார் என்றால் என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம் தான், நீங்கள் கல்வி பயின்றிருக்கீங்க. கோடீஸ்வராக இருந்தாலும் பேச மாட்டாங்க, புரிதா இல்லையா? நீங்கள் பெரிய ஆளாலும் பேச மாட்டாங்க. அவருக்கு ஒரு ஐஏஎஸ் அகாடமிக்கு ஆள் தேவைப்படுது, அதுக்கு வந்து அழைப்புக்காக கூப்பிடுறாரு. அதனால கல்வி மட்டும்தான் உங்களை யாரோடும் எப்படி நினைக்க, அதுதான் ஹியூமன் டெவலப்மெண்ட் முக்கியம். சொன்ன பார்த்தியா, கல்வி வறுமை ஒழிப்பு. வறுமை ஒழிந்து விட்டால் கல்வி தான். காமராஜர் வந்து வறுமை ஒழிப்பதற்காகவே என்ன பண்ணார், மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். சர்டிபி தியாகராஜ செட்டியார் கொண்டு வந்தார். அப்புறம் எம்ஜிஆர் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் நரசிம்மராவ் வந்து மன்மோகன் சிங்குடைய இதில் வந்து இந்தியா முழுக்க கொண்டு வந்தாங்க, தெரியுமா இல்லையா? அப்போ அந்த வறுமை ஒழிப்பும் கல்வி தான் உங்களை மேம்படுத்தும். அவரை ஒரு முறை பார்க்க போயிருந்தோம். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஆயிடுச்சு. 10 மணிக்கு போனோம், 2 மணி வரைக்கும் பார்க்க முடியல. நான் அதை மீட்டிங்கில் சொன்னேன். சல்காலாம் இருந்தது அந்த மீட்டிங்கில். சல்கா இருக்கியா, சல்காலாம் சொன்னேன். ஒரு முறை அவரை பார்ப்பதற்கே வந்து அவர் வந்து அதை வேற மாதிரி சொன்னார். எப்படி நீங்கள் என்ன பார்க்குறீங்க, அதிகாரத்தை வந்து பார்க்குறேன்னு கேட்டார். அந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ் ரொம்ப முக்கியமானவங்க, புரியுது. நீங்கள் கூட நாளைக்கு ஒரு மிகப்பெரிய தலைமையிடத்தில் இருப்பீங்க. உடைத்தால் நெக்ஸ்ட் போலாம். எழுதி வச்சியாப்பா? Sir, just a minute, sir, please. சல்காலாம் வரலையா இன்னைக்கு? சூப்பர். நிறைய பார்க்க வேண்டியிருக்குப்பா. இன்னும் 2 ஸ்லைடு பார்க்க வேண்டியிருக்குப்பா. பரிதிமார்களை அதை பற்றி தமிழ்ல எழுதி வச்சுப்பா. தமிழ்ல அழகா கொடுத்துருக்காங்கப்பா, சூப்பரா இருக்கு. மனித வளர்ச்சியை முடக்கும் கொள்கைகள் மற்றும் அணுகுமுறைகளை தூக்கி எறிதல் அல்லது எதிர்த்தல். அந்த அணுகுமுறைகள், அந்த மனித வளர்ச்சியினுடைய மிக முக்கியமான சாராம்சம் தான் கல்வி. அந்த கல்வி தான் உங்களை எங்கேயோ கொண்டு போகும். 2வது சாராம்சம் வந்து வறுமை ஒழித்தல். 3வது உங்களுக்கு சுகாதாரம் கொடுத்தா. சுகாதாரம் சொன்னேன், சுவிட்ச் பாரத் சொன்னேன். இந்தியா தூய்மை திட்டம் மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு உங்களுக்கு, ஓகேவா? அதே மாதிரி வந்து இன்னொரு திட்டம் இருக்குது. என்ன திட்டம் தெரியுமா இருக்காது? சக்ஸஸ்ஃபுல்லான திட்டம் இருக்குது. பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணாங்க. என்னது? இந்திரா தனுஷ் தானே சார்? இந்திரா தனுஷ் தடுப்பூசி போடுறது. அது வந்து பேங்கிங் குள்ளார பேங்கிங், பொதுமக்களுக்கான பேங்கிங் யார் ஓபன் பண்ணி கொடுத்தாங்கன்னா திட்டம் ஜன்தன் யோஜனா. இந்த திட்டங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா பிரகாரம் நிறைய அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணாங்க. பேங்க் கூட வந்து மக்களை தொடர்பு படுத்தினாங்க, ஓகேவா? அதான் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் சொல்லுவோம், நிதியை உள்ளடக்கியது பண்ணாங்க. காலம் பொன் போன்றதா இருக்குது.
அவருடைய தமிழ் தொண்டை பாருங்கப்பா, அவருடைய தமிழ் தொண்டு. பல்கலைக்கழக பாடத்திட்டத்தில் தமிழை விளக்கிய வடமொழி கொண்டு வர முடிவு செய்யப்பட்டது. பார்த்தியா, பல்கலைக்கழகத்தில் தமிழ் தேவையில்ல, சமஸ்கிருதம் கொண்டு வர பார்க்குறாங்க. ஆனால் பரிதிமாற் கலைஞர் உறுதியாக எதிர்ப்பால் பல்கலைக்கழக முடிவை கைவிட்டுட்டாங்க. படைப்புகள் ரூபாவதி, கலாவதி முதலிய நற்றமிழ் நாடகங்கள் இயற்றினார். நாடகங்கள் இதுதான். இந்த நாடகத்துக்கு மிகப்பெரிய பங்களிப்பு கொடுத்தவர் நாடகத்துறைக்கு. யாரு? பரிதிமாற் கலைஞர் நாடகத்துறைக்கு வந்து மிகப்பெரிய பங்களிப்பு. நாடகத்துறைக்கு மிகப்பெரிய பங்களிப்பு கொடுத்தாருமா அவரு, பெரிய பங்களிப்பு. அவர் ரூபாவதி, கலாவதி என்னும் பெண்பால் வேடங்களுக்கு புனைந்து நடித்தார் அவர். சித்திரக்கவியின் நூலை படைத்தார். குமரகுருபரின் நீதிநெறி விளக்கம் நூலிலிருந்து 51 பாடல்களுக்கு உரை எழுதியிருக்கிறார். 51 பாடல் உரை எழுதியுள்ளார். இதழ் பணி மூசி பூர்ணலிங்கம் தொடங்கி வைத்த ஞானபோதி என்னும் இதழை பரிதிமாற் கலைஞர் நடத்தினார். மும்மொழி புலமை உடையவர். மும்மொழியும் இருக்குது உங்களுக்கு. மதுரை தமிழ்ச்சங்கத்தாரின் செந்தமிழ் இதழில் உயர்தனி செம்மொழி என்னும் தலைப்பில் தமிழின் அருமை பெருமை விளக்கி அரியதொரு கட்டுரை வரைந்தார். தெரியுமா இல்லையா? மதுரை தமிழ் சங்கம் செந்தமிழ், புரிதா இல்லையா? அதில் கொண்டு வந்தார். தமிழ் மொழி உயர் தனி செம்மொழி என முதலாக நிலைநாட்டினார். அப்புறம் தான் மாநாடே நடந்தது. செம்மொழி மாநாடு எங்கே நடந்து தெரியுமா? கோவையில் நடந்து தெரியல. கலைஞர் நடத்தினார் செம்மொழி மாநாடு. செம்மொழி மாநாடு எங்கே நடந்தது? கோவையில் நடந்தது. அதுக்கு முன்னாடி செம்மொழின்னு சொன்னவர் யாரு? உயர்தனி செம்மொழி சொன்னவர் பரிதிமாற் கலைஞர். கோவையில் கலைஞரால் நடத்தப்பட்டது. கரெக்டாக இருக்குதா? ரைட், எழுதிக்கணும். இந்த ரூபாவதி, கலாவதி இந்த நாடகங்கள்லாம் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி 59 பாடல்கள் நீதிநெறி விளக்கம் தெரியுமா? குமரகுருபரர் பிள்ளை தமிழ் எழுதுவதில் வல்லவர். தலாபுராணம் பாடும்போது வல்லவர் குமரகுருபரர். அவருடைய நீதிநெறி விளக்கத்தை 51 பாடல்கள் எழுதியிருக்கிறார். பொறுமையாக அழகாக எழுதுங்கப்பா, ரொம்ப முக்கியமானதுப்பா. ஒரு தமிழ் தொண்டு, படைப்புகள் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதழ் பணி முக்கியமானது. ஞானபோதினி அதை நடத்தினார் அவர். மும்மொழிகள் புலமை அவருக்கு. வடமொழியிலும் புலமை வாழ்ந்தவர் அவர், தமிழிலும் புலமை வாழ்ந்தவர். தமிழ், ஆங்கிலம், வடமொழியா சார்? என்னம்மா? தமிழ், ஆங்கிலம், வடமொழியா சார்? ஆமா, 3 மும்மொழி புலமை. பாரதிக்கு அதிக மொழிகள் தெரியும் இவரோட, சரிங்களா? செம்மொழி மாநாடு கோவைப்பா, எதுவும் தெரியும். சார் உரை எழுதியுள்ளார்னா என்ன சார்? உரைனா அதுக்கான விளக்கம். ப்ரோஸ் சொல்றோமா இல்லையா? பொயட்ரி ப்ரோஸ் சொல்றோம்ல, ப்ரோஸ் எழுதிக்கிறார். அதுக்கு அவரு விளக்கம். உரைநடை என்பது விளக்கம். இப்போ தமிழ் உரை, இப்போ திருக்குறளுக்கு உரை எழுதலையா? இப்போ வந்து எண்ணி துணிக கருமம் துணித பின் எண்ணுவாம் என்பது இருக்குன்னா அதுக்கு உரை எழுதுறோம்ல. ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் முன் யோசிக்க வேண்டும், அப்புறம் செய்ய தொடங்க என்ன பண்ணக்கூடாது? யோசிக்கக்கூடாது. அந்த செயலை திட்டமிட்டபடி முடிக்க வேண்டும். இதுதான் உரை. அப்போ திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காங்க. திருக்குறளில் யாருடைய உரை சிறந்தது? யாருக்காவது தெரியுமா? பரிமேலழகர் தான் சிறந்தது. கலைஞர் உரை எழுதியிருக்கிறாரு. மூவாவுடைய உரை சிறப்பாக இருக்கும். திருக்குறள் எளிமையா இருக்கும். நிறைய பேர் எழுதியிருக்காங்க. படிங்கப்பா, படிப்பை தவிர எதுவும் துணை போறதில்லை. அதே மாதிரி அரசாங்கத்தினுடைய ஊழியராக மாறிவிட்டால் உங்களை அவர்கள் பார்த்து கொள்வார்கள். அதனால் அதுக்கும் ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய விஷயங்கள் கொண்டு போயிட்டுருக்குறோம். குறுகிய காலத்தில் நிறைய விஷயத்தை கொண்டு போகிறோம். மாடல் டெஸ்ட்டுக்கும் சொல்லியிருக்கிறேன். அது எவ்வளோ கேட்க போகிறான்னு தெரில. அது ஒரு மாடல் டெஸ்ட் உங்களுக்கு வைக்கணும். அதுவும் பண்ணிட்டுருக்கேன். ஓகேவா?
அதே மாதிரி வந்து ஒரு மனிதனை டிப்ரெஸ் ஆக்கி விட்டுறாதுங்க, புரியுதா? லீவ் இல்லாமல் நடத்துகிறோம், புரியுதா? இப்போ ஷபீர் கான்லாம் தெரியும், புரியுதா? இல்லை இப்போ எனக்கு இந்த வேலை கிடையாது தெரியுமில்ல, ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு இது வேலையே கிடையாது. இப்போ நான் எவ்வளோ பிஸியான ஆட்கள் என்பது எங்களுக்கு தெரியும். சமுதாயத்துக்காக பண்ணுன்னு வரோம். நீங்கள் ஏதாவது குறை சொன்னி அது வந்து ஆப்போசிட்டாக போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. உள்ளதும் போச்சுடா நொல்லா கண்ணான்னு ஒரு கதை இருக்குது, அந்த கதையை ஆக்கிறாது தெரியுங்களா? உங்களுக்கு இதை பற்றி தெரியாது, புரியுதா இல்லையா? மற்றவங்க இதை பற்றி பயன்பெற்றிருக்க ரேஷ்மாலாம் வந்து நிற்குதுன்னா பயன்பெற்று இருக்கின்றது. இப்போ அப்துல் ரஹ்மான்னா குறுகிய காலத்தில், ஷானுனா இப்போ ஷானுனா ஒரு இன்சூரிக்கு போகுது, அதுக்கே தெரியும் யாரும் நடத்த மாட்டான் குறுகிய காலத்து இந்த அளவுக்குலாம். அதனால் வந்து ஒரு மனிதர்கள் சமுதாய கருத்துலாம் பேச முடியாமலாம் போயிட முடியாது. எனக்கு நிறைய பேருடைய பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது, புரியுதா இல்லையா? எனக்கு என்ன பிரெயின் ஸ்ட்ரோக்காக அதான் நான் சொல்ல முடியும், புரியுதில்ல? இதெல்லாம் ஒரு குறைபாடாக வந்து நீங்கள் வந்து சொன்னீங்களான்னு தெரியல, குறைபாடாக எனக்கு சொல்லப்பட்டது, புரியுதில்ல? ஒரு ஆசிரியர் என்பவர் வந்து இப்போ பாரதி பணிபுரிந்த மதுரை சேதுபதி பள்ளியில் வந்து அவர் அதை பேசலை, நாட்டின் சுதந்திரத்தை பற்றி பேசினாரு, ரஷ்ய புரட்சி பற்றி எழுதுகிறார், புரியுதா இல்லையா? அதனால வந்து எல்லா கருத்தும் சொல்லுவாங்க, புரியுதா? யாருமே இப்போ ஒரு ஃபோன் கால் வருது, பேசினவர் யாரு, அவர் என்னவா இருந்தார், இதெல்லாம் உங்களுக்கு வந்து விளக்க வேண்டிய என்னுடைய கடமை, தெரியுங்களா? நீங்கள் சபாநாயகருக்கே எப்படி சபை நடந்து சொல்லி கொடுத்துடாதீங்க, புரியுதா? அது வந்து அவங்களுக்கு வேற மாதிரி பாப்பான்னு சொல்லி போயிடுவாங்க, புரியுதா? உங்க லாஸா மாறிடும், ஓகேவா? அதனால வந்து முதல்ல வந்து உலகத்தின் மிக கொடிய ஆயுதம் எதுப்பா? உலகத்தின் கரெக்டா பயன்படுது, புரியுதுல்ல? எனக்கு ஒண்ணும் கிடையாது, புரியுதுல்ல? அதுக்காக சொல்லவா? உங்களை நீங்களே வந்து பாடுபடுத்திக் கொள்ளாது எனக்கு தெரியுங்களா? நீங்க சொன்ன எனக்கே ஆச்சரியமா தெரியுங்களா? இப்ப வந்து இவர் சொல்றார், சேர்மன் சொல்லுவாங்க, கருத்துக்களை முதல்ல வந்து அவனை நல்ல மாணவனா கொண்டு வாங்க, படிப்பு என்பது பெரிய விஷயம், ஏற்று சுரக்காய் கறிக்கு உதவாது. சபீர் கான் அதான் எழுதுவான் தெரியுமா? அவர் வந்து பாடம் நடத்த மாட்டார், எங்களுக்கு வந்து வாழ்வை நடத்தணும் எழுதியிருப்பான் ஃபேஸ்புக்கில், தெரியுங்களா? பாடம் நடத்தாம இருக்குது, எடுத்து பாருங்க, எத்தனை புத்தகத்தை எத்தனை நோட்டு நீங்க எழுதியிருக்கீங்க, எத்தனை புத்தகத்தின் டாபிக் உங்களுக்கு கவர் ஆகுதுன்னு பாருங்க, தெரியுங்களா? நீங்க ஆன்சர் பண்ணா அவங்க பேரு ஞாபகம் இருக்க போகுது, நீங்க பேசினாதான் அவங்க பேரு ஞாபகம் இருக்கும். இப்போ பார்லிமெண்ட்ல வந்து யார் பேச அவருக்கு தான் சபாநாயகர் ஞாபகம் இருக்கும், பேசாதவங்க பேர் சபாநாயகர் கூப்பிட சொல்ல முடியுமா? நீங்க ஆன்சர் பண்ணணும், நீங்க இன்ட்ரெஸ்டா இருக்கும், உங்க பேர் நான் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். இப்போ சாப்பிட்றீனா வந்து மேக்ஸ் கரெக்டாக சொல்லுவாங்க, நான் சொல்லுவேன் சாப்பிட்றீனா ஃபர்ஸ்ட் மேக்ஸ் போடுவான்னு சொல்லுவேன். இப்போ வந்து ஷானு சொல்லுது, அப்துல் ரஹ்மான் பேசிட்டே இருப்பாரு, சொல்ல முடியுது, புரியுதுல்ல? இப்போ நீங்க இப்போ முகமது ஃபரீத் பேசுறாரு, ஷபீர் கான் பேசுறாங்க, அக்பர் பாஷா பேசுறாங்க, பேர் சொல்ல முடியும், அவ்வளோதான். எழுதியாச்சு? அப்போ எழுதியாச்சு சார், எழுதணும் சார். உங்களுக்கு டைம் இல்லைன்னா ஸ்லைட்ல எனக்கெல்லாம் ஒன்றும் இன்னொரு ஸ்லைடு தான், ஒன்றும் பிரச்சனை, எழுதுங்க. எழுதிட்டா டவுட் தான் கேட்குங்க, டவுட்லாம் கேட்பீங்க, டவுட் கேட்டால் நான் இன்னும் அதை எலாபரேட் பண்ணி சொல்ல முடியும், அவ்வளோதான். சார் டவுட் கேட்க மாட்டேன் சார் இனிமே. அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது, ஒருத்தருக்காக நம்ம மாற்றிக்கொள்ள முடியாது, அது தப்பு இல்லை. இல்லைங்க சார், இன்னைக்கு கிளாஸ் வரலாமா என்னன்னு டவுட்ல தான் சார் வந்தேன், உங்களுக்காக தான் சார் வந்திருக்கேன். அது எல்லாமே தப்பு, உங்களுக்கு தான் லாஸ். நீ கிளாஸ் போகிறோம், யார் கிளாஸ் ஆக போகுது? அவங்க இருக்கு, உங்களுக்கு லாஸ் ஆகிடுமா இல்லையா? அதெல்லாம் தப்பு இல்லை. அவங்க சொல்றதுக்கு விளக்கத்தை கொடுக்கணுமா இல்லையா? இப்ப விளக்கத்தை கொடுத்தாச்சு, ஏன் சொல்றோன்னு விளக்கத்தை கொடுத்தாச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எப்பா நீ வந்து ஒவ்வொருத்துக்காக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நீ மாறிக்கொண்டே இருக்க வேண்டியதான், புரியுதா? உன்னுடைய பாலிசி நீ கரெக்டா இருக்கு, புரியுதுங்களா? அப்படி இல்ல சார், நீங்க வந்து டிப்ரெஷன் ஆகாம ஒரு சப்ஜெக்ட் போயிட்டு அதுல நிறைய கருத்துக்கள் எங்களுக்கு சொல்லி தரீங்க. என்ன மாதிரி டிப்ரெஷன் ஆக மாட்டேனே, நான் எதுக்கு டிப்ரெஷன் ஆகணும்? அப்பா நான் வந்து பல்வேறு டிஸ்டர்பன்ஸ் சந்திக்க, புரியுது? நான் வந்து எங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது சார், அதனாலதான் நான் டிப்ரெஷன் ஆகும் போறேன், நான் டிப்ரெஷனா வர போறேன்னா இப்ப நான் கருத்துக்கள் சொல்லாம இருக்க முடியாது. இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸ் கூப்பிட்றான்னா அவர் யார், இது உங்களுக்கு தெரிவிக்கணும்ல, அவரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களா? ஓ, கற்பூர சுந்தரபாணி ஐஏஎஸ் ஆஃபீஸர், சாருடைய புக்கை ரிலீஸ் பண்ணிக்கிறாரு, அப்புறமேட்டு ஒர்க் போர்டுக்கு வந்துக்கிறாரு, அவர் வந்து ஒரு டிரான்ஸ்பர், இதுதான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம். இது சொல்லாம நான் போயிட முடியாது, தெரியுங்களா? இதெல்லாம் ஒன்லி நான் குதிரைக்கு கங்கணம் கட்டிய விட்டுருக்காங்க, அது ஒன்றும் கிடையாது. எல்லாத்தையும் பத்தி பேசணும்ல. போலாம் சார். போலாமா சார்? சார் எழுதல சார், ஒரு நிமிஷம். ரைட்.
போலாமா? அப்துல் போலாம் ரஹ்மான் போலாம் போலாம் போலாம். கம்ப ராமாயண ஓமை சொல்றாரு அவரு. பரிதிமாற் கலைஞர் சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் படித்த போது நடந்த நிகழ்வு. அப்போ நிகழ்வு நடக்குது, பரவாயில்ல, அதையும் சொல்லியிருக்காங்க. வெரி குட். என்ன நிகழ்வு? கல்லூரி முதல்வரும் ஆங்கில பேராசிரியமான வில்லியம் மில்லர் என்பவர் டென்னிசன் இயற்றிய ஆர்தரின் இறுதி படிச்சிருக்கும் ஷான் இந்த புக்கு. ஆர்தரின் இறுதி நம் நூலில் இருந்து ஒரு பாடலில் படகின் துடுப்பு அன்னப்பறவைக்கு உண்மையாக கூறப்பட்டது. தமிழ் இது போன்ற ஊமைகள் உண்டான அவர் கேட்க பரிதிமாற்கடன் கம்பராமாயணத்தில் குகப்படத்தில் உள்ள விடுநாணி கடிது என்னும் பாடலை பாடி பொருள் கூறினார். சூப்பரா? தமிழ் இலக்கியம் என்பது ஆங்கிலத்தை விட சிறந்து சொல்றாரு. யார் சொல்றாரு? பரிதிமாற்கடன் சொல்றாரு. கம்பராமாயணம் குகப்படல முக்கியமானது. ராமருக்கு குகன் மீனை கொண்டு வந்து கொடுப்பார் உணவா, படிச்சிருப்பீங்க. அதை எடுத்துக்காட்டி பேசுகின்றார். தமிழ் சிறப்பை உணர்த்தல். வடமொழியும் தமிழ் மொழியும் கலந்து எழுதல் என்பது தமிழ் மணியோடு பவளத்தை போல் செந்நிறமுடையதான மிளகாய் பழம் கலந்த போன்ற பயனை தந்தது என பரிதிமாறு கருத்து. அதான் மணிப்பிரவலனை சொல்லுவார். அது பேர் என்ன? மணிப்பிரவலன் சொல்லுவார். மணிப்பிரவலன் சொல்லுவார். அந்த நடையை உயிர்ச்சார். சொன்னாலே நாஸ்தா சாப்பிட்டாய் அதெல்லாம் தூக்கி அடிச்சாரு. தமிழ் தாழின் எழுமிகுந்த உடலுக்கு மணிப்பிரவல நடை எரிச்சலை தான் தரும் என்பதை உணர்த்த பரிதிமார் கலைஞர் வடச்சொல் கலப்பை கண்டித்தார். மணிப்பிரவல நடையை கண்டித்தார். புரியுதா இல்லையா? பவளம்னா என்ன? செந்நிறமுடையான மிளகாய் சேர்க்க பவளவாயின்னு சொல்லுவோமா இல்லையா? செந்நிறவாய் அந்த மாதிரி ஓமையா சொல்லுவோம். அந்த மாதிரி நீ சேர்க்கக்கூடாது. தூய தமிழ் எழுதுன்னு சொல்லியிருக்காரு அவர். புரியுதா? புஷ்பம் என்பதை முதல்ல மலர்னு மாறினாங்க. புஷ்பம் புஷ்பம் கொண்டு வா, மலர் கொண்டு வா, நாஸ்டா சாப்பிட்டா, நீங்க சிற்றுண்டி சாப்பிட்டாயா, ஓகேவா? அதெல்லாம் நமஸ்காரம், அதை வணக்கம், இதை எல்லாத்தையும் மாற்றி பெருமை சேர்க்க யாருக்கு பெருமை உண்டு? பரிதிமாற் கலைஞருக்கு அந்த பெருமை உண்டு. எல்லாத்தையும் மாற்றியவர். இப்போ மணிப்பிரவலனா புரியுதா? தமிழோடு அழகிய தமிழ் மணியோடு மிளகாய் சேர்ப்புறமா என்ன ஆகும்? தமிழ் மொழிக்கு கோபம் உண்டாகணும். சீத்தலை சாத்தனம் திருப்பா தெரியுங்களா? தமிழ் மொழி தப்பா பேசினாலே தலையில குத்திக்கு வருது. அது இப்ப பேசுற தமிழ் மொழிதான் இருக்கு பார்த்தீங்களா? அப்பா வேற மாதிரி ஆயிடுச்சு தமிழ் மொழி. இப்ப மணிப்பிரவல நடையை முழுமையாக என்ன பண்ணார்? அதே மாதிரி அவர் யாரு? மறைமலை அடிகள் தனித்தமிழ் இலக்கத்தின் தந்தை. தமிழை தனிமையா கொண்டு போய் தமிழ் ஒரு செம்மொழின்னு இவர் சொன்ன மாதிரி உயர் தனி செம்மொழின்னு சொன்னார் பரிதிமாற் கலைஞர். அந்த மாதிரி செம்மொழியா கொண்டு போனார். இன்னொரு பெருமை யாருக்கு உண்டு? மறைமொழி அடிகளாருக்கு உண்டு, பரிதிமாற் கலைஞருக்கு உண்டு. இந்த வாரம் கரண்ட் அஃபேர்ஸ்பா. மே 5 கரெக்டா தப்பா? வர சண்டே மே 5 கரண்ட் அஃபேர்ஸ். ஏப்ரல் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ். அதுக்கு அடுத்த வாரம் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். அப்புறம் 2 வாரம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் விடைபெறுவோம். முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி நான் எந்த இயல் முக்கியம்னு சொல்லி கேட்குறேன். கேட்டுட்டு அந்த இயலை எடுக்க சொல்கிறேன். ஓகேவா? அதுவும் ஒரு டெஸ்ட்டாக வைக்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி மாடல் டெஸ்ட் ஒன்று வைக்கணும் கடைசி நாள். அதுக்கும் நான் சொல்கிறேன், மாடல் டெஸ்ட் ரெடி பண்ண சொல்கிறேன். ஓகேவா? என்னால் என்ன முடியுமோ அதை உங்களுக்கு செய்து தருகிறேன். நான் ஷபீர் கான் ஜெயிச்சிருவியா?
இன்ஷால்லா சார். 10 கொஸ்டின் கேட்கலாமா ஒண்ணா நீ ஜெயிச்சிருவ இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு? சார் பஸ்ல போயிட்டு இருக்கேன் சார். 10 மணிக்கு அந்த கிளாஸ். இனிமே எங்கேயும் போவாத ஷபீர் கான், ஓகேவா? வெற்றி பெற வேண்டும். போலீஸ்ல வெற்றி பெற்ற அதே பெருமையா இருக்குது. இன்னைக்கு கூட நேற்று கூட கேட்டார் சரிங்களா சேர்மேன், தம்பி எல்லாம் பாஸ் பண்ணவங்க நிறைய பேரை கொண்டு வாங்க, கோட்டாவை தாண்டி கொண்டு வரணும், கோட்டாக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்கள் வேணும், அதே மாதிரி தாண்டி அதே மாதிரி 50 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம வந்து தமிழ்நாட்டில் குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேராவது பாஸ் பண்ணுமா இல்லையா? அதுதான் முக்கியம். செல்காவை காணுமா? நம்பிக்கை நட்சத்திரம் காணுமா? நரேஷ்மா ஜெயிச்சிருவியா? சரி இன்ஷால்லா சார். வேற யாராவது 10 கொஸ்டின் கேட்க ரெடியா இருக்கீங்களா? அது வேற 2 பேர் தான் கேட்டேன்னு சொல்லிடுறாதீங்க. வேற யாராவது ரெடியா சார் என்ன கேளுங்க சார் சொன்னா கேட்டு கூட முடிக்கலாம். தோஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யாரா இருந்தாலும் சரி நாளைக்கு சொல்லுங்க, ஓகேவா? நீ நேரமாகி போச்சு, நாளைக்கு சொல்லுங்க. 10 கொஸ்டின் ஆரம்பத்திலே கேட்குறேன், ரிவிஷன் அப்போ அவன் கேட்கலாம். வேற யாராவது புதுசா வாங்க, ஷபீர்கானோ ரேஷ்மாக்கெல்லாம் தேவையில்ல, ஷானு யாராவது புதுசாக வாருங்கள், அக்பர் பாஷா இந்த மாதிரி வாங்க, வந்தா சிறப்பா இருக்கும். சார் ஒரு 2 minutes சார் ப்ளீஸ். நான் எங்கேயும் போலப்பா, நீங்க தான்ப்பா இருக்கு. நீங்க டேக் ஒரு ஓன் டைம். ஏதாவது டவுட் இருந்தா கூட கேள்வி, புரியுதா இல்லையா? ஆங்கிலத்தினுடைய ஆர்த்தரை நிறுதிக்கு கம்பராமாயணத்தை இணையாக சொன்னவர் யாரு? பரிதிமாற் கலைஞர், சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி மறைமலை அடிகள் வந்து அதனுடைய இதுக்கு வந்து என்னவா இருந்தார்? அவரும் பேராசிரியராக பணியாற்றிய கல்லூரி. அதே கல்லூரியில் பரிதிமாற் கலைஞர் பேராசிரியராக பணியாற்றினார், சிறப்பான சேவை தந்தார். இனி அந்த காலேஜ் டாப்பா இருக்குதான். அந்த 2024 சிறப்பான கல்லூரி விட்டுருக்காங்க. அந்த கல்லூரிகளில் டாப் 5 கிறிஸ்டின் காலேஜ் தான். பார்த்தீங்களா இந்த லிஸ்ட்டை? பாருங்க. அது நியூ காலேஜ் மட்டும்தான் தமிழ்நாட்டில் 10வது இடத்துல வருது. நிறைய நடத்துகிறோம்ப்பா, நிறைய நடத்திருக்கிறோம். கரெக்டாக படிங்க. கிட்டத்தட்ட ஒரு 120 130 கொஸ்டினுக்கு இந்த நோட்ஸு இதெல்லாம் வந்து ரொம்ப அடிப்படையாக அமையும். அதனால் பார்த்துக்கோங்க. இப்போ சார் நெக்ஸ்ட் இருக்கு அவ்வளவுதானா சார்? நெக்ஸ்ட் இல்லாமல் அவ்வளோதாம்மா. இதை படித்தாலும் நீங்கள் போதுமா? ஹியூமன் டெவலப் இண்டெக்ஸ் ஏதோ முடிஞ்சு போச்சு. நாளை வர டாபிக் பார்க்கணும். பரிதிமாற் கலை இன்னும் கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன், அதுவும் பார்க்கணும். இதெல்லாம் உட்காந்து படிங்கம்மா, இதுதான் முக்கியமானது. உட்காந்து நீங்கள் படித்தாதான் இந்த பெரிய லெவலில் வந்து நீங்கள் கொண்டு வர முடியும்.
ஓகேவா? எழுதியாச்சா? சார் சார் சொல்லுப்பா. இந்த ஸ்லைட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போட்டிருக்கீங்கல்ல, மிளகாய் பழம் கலந்தது அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ் வந்து மணியோடு பவளத்தை போல செந்நிறமுடைய மிளகாய். தமிழ் வந்து மணியோடு பவளம் மாதிரி, அது மிளகாயை கலந்தா எப்படி எரியுமா இல்லையா, மாறி கலர் மாறிடல. அதே மாதிரி தமிழ் மொழியோடு சமஸ்கிருதத்தை கலைக்கின்ற போது அது மணிப்பிரவளமாக மாறி விடுகின்றது. அந்த மணிப்பிரவள நடையை வந்து தூக்கி போட்டு தூய தமிழ் மொழி நடையை கொண்டு வர வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்தவர் பரிதிமாற் கலைஞர். இல்ல சார், உங்க கவனத்துக்கு கொண்டு வரேன். அதுல ஒரு எழுத்து மிஸ்டேக்கா இருக்குது. மிளகாய் பழம் போடுறதுக்கு பதிலா பழம் வலிமை உள்ளதா இருக்குது. சரிங்க சார், தேங்க்யூ சார். அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம அடிக்கல அவங்க வச்சிருப்பாங்க. ஓகே, அதை பார்த்துக்கணும், பிரச்சனை. நான் தான் மணிப்புரம் நீங்க எழுதிட்டேன். ஓகேவா? சார் சொல்லுப்பா. அந்த இந்த எம்ஜிஆர் கிட்ட ஒர்க் பண்ணாங்கல்ல, ஐஏஎஸ் ஆபீசர், இப்போ உங்களுக்கு கால் பண்ணாங்க. திரு கற்பூர சுந்தர பாண்டியன் அவர்கள் ஐஏஎஸ் ஆபீசர். நோட் பண்ணிக்கிறேன் சார். இன்னைக்கு வந்து அவர் தான் வந்து நிறைய ஐஏஎஸ் இன்ஸ்டிடியூஷன் உருவாக்குறாரு. நடிகர் சிவகுமார் இருக்கார் பத்தியா, சூர்யா, சிவகுமார், கார்த்திக்லாம் பக்கத்து வீடு, அவர்களுக்கு அட்வைஸரா இருக்கிறாரு. அந்த ஐஏஎஸ் அகாடமி தொடங்குறாங்க பத்தியா, அதுக்கு அவங்க அட்வைஸரா இருக்கிறாரு. கற்பூர சுந்தர பாண்டியர்ரா என்ன சார்? ஐஏஎஸ் ஆபீசர். ஆமாப்பா, நான் புத்தகத்தை வெளியிடுகின்ற போது அவர் தான் என்னுடைய புத்தகத்தை வெளியிட்டவர். ஓகேவா? வக்போர்டில் அவர் தான் வந்து புத்தகத்தை வெளியிட்டு பேசினார். சார் அவர்கிட்ட அவர் எம்ஜிஆர் சார் அவங்க கிட்ட என்ன ஒர்க் பண்ணாங்க சார்? அவர் எம்ஜிஆருடைய செக்ரட்டரி. அவர் தான் பர்சனல் செக்ரட்டரி சொல்லுவாங்க. இப்போ எப்படி ஒரு பர்சனல் செக்ரட்டரி இப்போ யாரு? முதல்ல வந்து பர்சனல் செக்ரட்டரியா வந்து உதயச்சந்திரன் ஐஏஎஸ் இருந்தார், இப்போ இருக்க சிஎம்க்கு. அந்த மாதிரி அவர் வந்து பர்சனல் செக்ரட்டரி, அரசு துறை செயலாளர். அவருக்கு அரசு துறை செயலாளராக வந்து இந்த அரசை வழி நடத்துவார். அவர் எம்ஜிஆருக்கு வந்து அட்வைஸ் பண்ணி வழி நடத்திட்டு இருந்தார் இந்த அரசை. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து போக்குவரத்து துறை செயலாளராக இருந்தார். ஏதாவது டவுட் தேவையா? நீங்க சொல்றப்ப நான் நோட் பண்ணிக்கிறேன் சார். இல்லை, புத்தகத்தை வெளியிட்டு கூப்பிட்டோன்னா வந்தா தெரியுமா? அந்த புத்தகத்தை வெளியிட்டதன் வழியாகத்தான் நான் ஒரு சிறந்த ஒரு ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்யறேன்னு சொல்லி என்னை இன்னைக்கு அவர் கூப்பிடுறார். ஓகேவா? ரைட், தேங்க்யூ.